ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கோட வீடியோவில் நம்ம செகண்ட் ஹேண்ட் பைக் எப்படி வாங்குவது அது பற்றி தான் நம்ம பேச போகிறோம். மோஸ்ட்லி நிறைய பேர் செகண்ட் ஹேண்ட் பைக் வாங்கணுன்ட்டு நிறைய பேர் ஆசைப்பட்டு ஆர்வக்குள்ளால ஏதோ ஒரு பைக் நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம். 6 மாதத்துக்கு அப்புறம் அந்த பைக்கில் இந்த மாதிரி பிரச்சனை அந்த மாதிரி பிரச்சனை நம்ம யோசிப்போம், பார்ப்போம், அப்புறம் வருத்தப்படுவோம். இதோட வேறு ஏதோ பைக் நம்ம பார்த்துருக்கலாமே. அதுக்காக தான் நான் ஏன் இது சொல்கிறேன்னா, ஏன்னா 3 வாட்டி நான் என்னோடய லைஃப்பில் நான் செகண்ட் ஹேண்ட் பைக் நான் வாங்கியிருக்கேன். ஸோ ஆர்வ கோளாறில் எந்த பைக்குமே வாங்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு கூட யாரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, இல்லைன்னா ஏதோ ஒரு தெரிஞ்ச நல்ல மெக்கானிக்கு, உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல மெக்கானிக்கை நான் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போங்க. அதுக்கப்புறம் நல்லா அவங்களையும் நீங்களும் சேர்ந்து நல்லா அந்த பைக்கை பாருங்கள். பைக் நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ப்ரைஸை மோஸ்ட்லி நெகோஷியபிள் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? இது புது வண்டி வாங்கும்போது இது கண்டிப்பாக நம்ம பண்ணி ஆகணும். ஏன்னா அது நம்மளுடைய உரிமை. ஏன்னா நம்ம காசு கொடுத்து நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம். சரிங்களா? ஸோ அதுக்காக என்றைக்குமே செகண்ட் ஹேண்ட் பைக்கோ இல்லை புது பைக் வாங்கும்போதோ என்றைக்குமே நெகோஷியபிள் பண்ணுறது, அதாவது ப்ரைஸை கொஞ்சம் கம்மியாக பண்ணுறது மாதிரி எப்போவுமே பார்கெனிங் பண்ணுறது என்றைக்குமே அது வச்சுக்கோங்க. அது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி பைக் நீங்கள் வாங்குறீங்கன்னா எல்லா பைக்குக்கும் செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா எல்லா பைக்குக்கும் ஒவ்வொரு பட்ஜெட் இருக்கும். அதாவது இயர், மாடல்ஸ் அது பற்றி நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு 1,00,000க்கு மேலே நீங்கள் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பைக் மோஸ்ட்லி நல்லா தான் கிடைக்கும். 1,00,000த்துக்கு கீழே வாங்குறீங்கன்னா அதில் உங்களுக்கு பைக் நல்லா வேணும்னா அதுலேயும் நீங்கள் பார்த்து தான் வாங்கணும். மோஸ்ட்லி நீங்கள் பைக் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் நீங்கள் இன்ஜின் ஐடியலோட விட்டுருங்க. அதாவது எந்த விதமான ஆக்சிலரேஷன் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. இன்ஜினோட சவுண்ட் நல்லா பாருங்கள். வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா சவுண்டு வருதா, எக்ஸ்ட்ரா நாய்ஸ் வருதா அப்படின்ட்டு. அதே மாதிரி சைலன்சர் பைப்லேருந்து எந்த விதமான புகை அந்த மாதிரி, அதாவது ஒயிட் ஸ்மோக் இல்லைன்னா பிளாக் ஸ்மோக் வருதா அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி இது டீலர்ஷிப் கிட்டலாம் கொஞ்சம் மெயின்டைனாக தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்க விற்கிறவங்க. அதனால் மோஸ்ட்லி எல்லாமே உடஞ்சதெல்லாம் அப்படியே ஒட்டி அப்படியே வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் நீங்கள் பாருங்கள். அதாவது எக்ஸலேஷன் பண்ணாமல் பாருங்கள். இன்ஜினோட சவுண்டு பாருங்கள். சைலன்சர் பைப்பில் ஒயிட் ஸ்மோக் இல்லைன்னா பிளாக் ஸ்மோக் வருதா அதுவும் பாருங்கள். அப்புறம் 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் அடுத்த 5 செகண்ட்ஸ்க்கு நீங்கள் நல்லா ஆக்சிலேஷன் கொடுத்து பாருங்கள். சரிங்களா? அதாவது நிற்கிற பைக்கில் அப்படியே எக்ஸலேஷன் கொடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் எக்ஸலேஷன் கொடுக்கும்போது இன்ஜின் சவுண்டை நல்லா கவனிங்க. வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா சவுண்ட் ஏதாச்சும் வருதா அது நீங்கள் கண்டிப்பாக அது நீங்கள் பார்த்தே ஆகணும். அதே சமயம் எக்ஸலேஷன் பண்ணும்போது சைலன்சர் பைப்லேருந்து உங்களுக்கு எந்த விதமான ஸ்மோக் வருதா, அதாவது ஒயிட் ஆர் பிளாக் ஸ்மோக் வருதா இல்லையானுங்கிறது கண்டிப்பாக நீங்கள் பார்த்தே ஆகணும். சப்போஸ் இதெல்லாம் வரல, இன்ஜின் சவுண்ட் நல்லா இருக்குதுன்னா இன்ஜின் படி அது ஓகே. இதுதான் மேக்ஸிமம். அதுக்கப்புறம் வேறு எதுவுமே நீங்கள் இன்ஜின் பற்றி பார்க்க வேண்டாம். ரெண்டாவது இன்ஜின் பற்றி நீங்கள் பார்க்க வேண்டியது இன்ஜின் ஆயில் இருக்கா இல்லையான்னு. மோஸ்ட்லி நிறைய பைக்ஸில் எல்லாம் இப்போ பல்சர் பைக்லலாம் வெளியவே இருக்கும், டிரான்ஸ்பரண்ட் மாதிரி. ஸோ அது நீங்கள் வெளியிலேருந்து பார்த்துக்கலாம். இந்த ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் அந்த மாதிரியெல்லாம் பைக் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த நோபை கழட்டிட்டு தான் நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அது கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. அது பார்க்குறது ரொம்பவே நல்லது. ஸோ இதெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த பைக் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கிட்டு நீங்கள் போகலாம். இன்ஜின் வைஸ் இப்போ பாடி வைஸ் வருவோம். பாடி வைஸ் ரொம்ப ஸ்க்ராட்சோ டென்ட்டோ அந்த மாதிரி, ஏன்னா நீங்கள் கொடுக்குற பணம் எவ்வளோ அதிகமாக இருக்குமோ அந்தளவுக்கு நீங்கள் பாடி ஸ்க்ராச்சஸ் எல்லாம். இப்போ நீங்கள் 10,000 ரூபாய்க்கு வண்டி வாங்கினீங்கன்னா இன்ஜின் மட்டும் நல்லா இருந்தால் ஓகே. பாடி எல்லாம் ஸ்க்ராச்சஸ் இல்லை பெயிண்ட் போயிடுச்சுன்னா அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா நீங்கள் கொடுக்குறது வெறும் 10,000 ரூபா தான். ஏன்னா இந்த வர ஜென்ரேஷன்லலாம் எல்லாம் பைக்கோட வேல்யூஸ் எல்லாம் ரொம்பவே ஹைக் ஆகிட்டே போயிட்டுருக்குது. ஸோ அதே மாதிரி பைக்கோட ரேட்ஸ், அதாவது வெஹிக்கிள்ஸோட ரேட் கொஞ்சம் எச்சாகிட்டே போகுது. ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ கம்மி காசு கொடுப்பீங்களோ இன்ஜின் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா வாங்கிட்டு போங்க. வேறு எதுவுமே நீங்கள் கேட்கக்கூடாது. ஏன்னா பைக்கு வண்டியோட விலை ரொம்ப எச்சாகிட்டே போகுது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் இன்ஜினுக்கு அப்புறம் நீங்கள் பார்க்க வேண்டியது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாடி. சரிங்களா? பாடி எங்கேயாச்சும் கிராக் இருக்குதா, இல்லை பெயிண்ட்டு போயிடுச்சா, இல்லை ஸ்க்ராச்சஸ் ஏதாச்சும் இருக்குதா, அது மோஸ்ட்லி ஓவராலாக பார்த்துக்கோங்க.
நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டு பொறுத்த வரைக்கும் சரிங்களா. நீங்கள் வந்து 1,00,000க்கு மேலே கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இன்னும் பார்க்க வேண்டிய விஷயம். ஏன்னா 1,00,000க்கு உங்களுக்கு புது வண்டியே வந்துடும் சரிங்களா. அதே சமயம் நீங்கள் 1,00,000 செகண்ட் ஹேண்ட் பைக் வாங்குறீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக நல்லா உத்து கவனிச்சு தான் ஆகணும். நீங்கள் வந்து 10,000 12,000னா அப்போ நீங்கள் பெயிண்ட் பாடியெல்லாம் பார்க்க வேண்டாம். இன்ஜின் மட்டும் நல்லா இருக்குதுன்னா வாங்கிட்டு ஓட்டிகிட்டு போயிட்டே இருங்க. அதுக்கப்புறம் எல்லாம் நல்லா இருக்குதுன்னா அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல்ஸில் வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். ஹெட்லைட் எரியுதா, இண்டிகேட்டர்ஸ் எரியுதா, பின்னாடி பேக் லைட் எரியுதா, பிரேக் அமுத்தும் போது அதாவது ரியர் பிரேக்கு ஃப்ரண்ட் பிரேக் அமுத்தும் போது பின்னாடி லைட் எரியுதா, டேஞ்சர் லைட் எரியுதா, இண்டிகேட்டர்ஸ் கரெக்டாக ஒர்க் ஆகுதா, ஹெட்லைட் அப்பர் டிப்பர் கரெக்டாக ஒர்க் ஆகுதா, அப்புறம் மீட்டர் வந்து கரெக்டாக அதாவது அனலாக் இருந்தால் அது வந்து வண்டி ஓட்டும் போது கரெக்டாக ஓடுதா அது பாருங்கள். இல்லை டிஜிட்டலாக இருந்தால் ப்ராப்பராக டிஜிட்டல் எல்லாமே ஒர்க் ஆகுதா அதெல்லாம் வந்து பாருங்கள். ஃபியூல் கேஜ் வந்து மெயின். ஃபியூல் கேஜ் வந்து மோஸ்ட்லி எல்லா வண்டியிலையுமே கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும். ஸோ ஃபியூல் கேஜ் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அது வந்து பார்த்துக்கோங்க. அப்புறம் வண்டி வந்து ஓவராலாக நிற்க வச்சு பார்த்ததுல எல்லாம் ஓகேண்ணா, இதெல்லாம் நான் சொன்ன வரைக்கும் எல்லாம் ஓகேண்ணா, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு 1லேருந்து 2 கிலோமீட்டர்ஸ் மினிமம் வந்து ஓட்டி பாருங்கள். கண்டிப்பாக அவங்க ஓட்டு கொடுப்பாங்க. ஸோ நல்லாவே வந்து ஓட்டி பாருங்கள். ஓட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வண்டி நல்லா இருந்துச்சுன்னா ஓட்டி பார்க்கும்போது என்னென்ன நீங்கள் கவனிக்கணும்னா, நீங்கள் கியர் சேஞ்ச் பண்ணும்போது கியர் கரெக்டாக ஷிஃப்ட் ஆகுதா, செயின் ஸ்ப்ராக்கெட்டோ இல்லை செயின்லேருந்து ரொம்ப லூஸாக இருந்தால் செயின்லேருந்து சவுண்டு கண்டிப்பாக வரும். ஸோ அதெல்லாம் பாருங்கள். அப்புறம் இன்ஜின் ஓவராக வைப்ரேஷன் ஆகுதா, இல்லை இன்ஜின்லேருந்து ஏதாவது டைமிங் சேஞ்சுக்கான ஏதாவது சவுண்டு வருதா அதெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் கண்ணு மூடி தாராளமாக வாங்கலாம். இதெல்லாம் முடிஞ்ச பிறகு நீங்கள் வந்து லாஸ்ட்டாக ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம ஏற்கனவே முன்னாடி சொன்னது தான் பார்கெனிங். கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்கெனிங் பண்ணணும். நெகோஷியபிள் ப்ரைஸ் வந்து அவங்க சப்போஸ் வந்து ஒரு வண்டியோட வேலை வந்து 50,000 நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 49,000க்கு நீங்கள் வந்து இறக்கே ஆகணும் சரிங்களா. ஸோ அதுலேயும் டீலர்ஷிப்புக்கும் அதுலெல்லாம் ப்ராஃபிட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ உங்களுடைய கடமை நீங்கள் வந்து கண்டிப்பாக அது வந்து பண்ணி ஆகணும். ஸோ செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தே ஆகணும். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் டைம் டு டைம் சர்வீஸ் பண்ணி நீங்கள் வந்து தாராளமாக வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.